சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்று கல்வெட்டில் பொறித்த மன்னர் யார்? சேர, பிம்பிசார், அசோகர். அடுத்தது, சங்க பாடலில் அறம் பற்றிய கருத்துகள் யாரை முதன்மைப்படுத்தியே கூறப்படுகிறது? சங்க பாடல் அறம் பற்றிய கருத்துக்கள் யாரை முதன்மைப்படுத்தி கூறப்படுகிறது? அரசர்களை. சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக. கண்ணு, 3 சொல்லி கண்ணு, 2 சொல்லி கண்ணு, கண், மூடு. இதுக்கு சி ஆன்சர் வரும். அதாவது கண்ணுன்னா மலையாளம், கன்னடம் வரும். கண்ணுன்னா மலையாளம், கன்னடம். 1 ஆன்சரு. 2 சொல்லி கண்ணுன்னா தெலுங்கு, குடகு அப்படின்னு வரும். 2 சொல்லி கண்ணுன்னா தெலுங்கு, குடகு. கண் அப்படின்னா என்னென்னா பச்சி. மூடு, கண்ணுன்னா பச்சி. அடுத்து மூடு. மூடுன்னா தெலுங்கில் சொல்லுவாங்க, மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. வடதிராவிட மொழிகளில் அல்லாதது எது? குருக், பிராகுயு, மால்தோ இதெல்லாமே வடதிராவிடர்கள். அது கோயாங்கிறது இல்லை. கோயாங்கிறது நடுத்திராவிட மொழி. குன்றக்குடி அறைகள் நடத்த இதழ் யாது அப்படின்னா அருளோசை, அறிக அறிவியல். அருளோசை, அருக அறிவியல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. அதாவது ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்களில் தவறானது எது? இந்திய ஆரிய மொழி ஒன்று வராது. இந்தோ ஆசிய மொழி, ஆசிரிய ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி. இப்போ இந்தோ ஆரிய மொழிங்கிறது தவறு. இந்தோ ஆசிய மொழி சரி. ஆரிய ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி சரி. நடுத்திராவிட மொழிகளில் அல்லாதது கொரகா, கதபா, பெங்கோ, முண்டா. நடுத்திராவிட மொழிகள் எது இருக்குன்னா கொரகா. ஏன்னா கொரகாங்கிறது தென் திராவிட மொழி. பொறுத்துக. கொடைவள்ளல் எழுவரின் கொடைபெருமை சொல்லக்கூடிய நூல் ஆற்றுப்படையா, சிறுமாநாட்டுப்படை, வள்ளலா பயிற்றப்பது? சிறுமாநாட்டுப்படை. இது சி ஆன்சர். கொடைவள்ளல் எழுவரின் கொடைப்பெருமை சிறுபானாற்றுப்படை. அப்புறம் கொடை இலக்கியங்களை பற்றி சொல்லக்கூடியது ஆற்றுப்படை இலக்கியங்கள். கொடை இலக்கியங்கள் ஆற்றுப்படை. சேர அரசர்களின் கொடை பதிவை பற்றி சொல்லக்கூடியது பதிற்று 10. சேர அரசர்களாலே 18 தான். இல்லோர் ஒக்கல் தலைவன் வள்ளல்கள். இல்லோர் ஒக்கல் தலைவன் வள்ளல்கள்.